எங்க தாத்தா இருந்தப்ப எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும். அப்போ அவரோட புக் ஷெல்ஃப்க்கு பின்னாடி ஒரு கூட்டி கடந்தாலே கண்டுபிடிச்சேன். இத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் இந்த அறை இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஏய் டோபிமா, நான் தான். என்ன தெரியலையா? ஆல்ஃபிரட், நீ பார்க்க வேற மாதிரி இருக்க. என்ன இத்தனை வருஷம் ஆச்சு. நான் என்ன உன்ன மாதிரி பொம்மையா அப்படியே இருக்கிறதுக்கு? ஹா, சரி அதை விடு. நம்ம எப்பவும் ஒரு டான்ஸ் ஆடுவோம்ல, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்மளோட டான்ஸா? நீ உட்கார், நான் பாத்துக்கிறேன். தாத்தாவோட பல ரகசியங்களை நான் கண்டுபிடிச்சேன். அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ப்ரோட்டோடைப்ஸ், அவரோட எக்ஸ்பென்ஷன் பிளான், அண்ட் எல்லாத்த விட முக்கியமா டோபிமா, a talking dog. Topima was not just science. She was something else. அதாவது மாயாஜாலம் மாதிரி. ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த எதுக்கு எங்க தாத்தா இந்த அறையில போட்டு பூட்டி வச்சாங்க கேள்வி எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நாள் போக போக என் தாத்தாவோட ரகசியமா இருந்த டோபிமா